தந்தை தாயை நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும். அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தங்கத்தமிழன் உங்களை சந்திக்கிறான். இன்றைய கேள்வி, சார், காந்த படுக்கை, காந்த ட்ரெஸ்ஸு, காந்த மோதிரம், காந்த சேர் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இயற்கையிலேயே பூமியே ஒரு காந்தம் தான். அதுக்கு வட துருவம் தென் துருவம் நல்லா இருக்குது, நீங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதுதான் காந்தம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம வடக்கு திசை நோக்கி தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. வடக்கு திசை நோக்கி தலை வச்சு படுத்தாலும் ஒன்றாகாது, எந்த திசையில் படுத்தாலும் ஒன்றா, படுத்த தூக்கம் வரணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம கேள்விக்கு வருவோம். காந்தத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த பிரதேசம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், காந்த பிரதேசம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. காந்த பிரதேசம் இல்லாத இடம் கிடையாது. உதாரணமாக ஒரு காந்தத்தை எடுத்து மண்ணில் வச்சிங்கன்னா உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பை அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ காந்த பிரதேசம் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. காந்த படுக்கையில் படுத்தாதான் நம்ம உடல்நிலை சரியாகும்னு சொல்லுறது நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் மேக்னெட்டிக் மெரிடியன் ரெசனான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேக்னெட்டிக் மெரிடியன் ரெசனான்ஸ் அப்படின்னு, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணும்போது நம்ம உடம்பை ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே விடும்போது அது மேக்னெட்டிக் ரேஸோட கேமராவை சேர்ந்து நம்மளுக்கு உள்ளே இருக்க உறுப்புகளை ஃபோட்டோ பிடிச்சி ஸ்கேன் பண்ணுறது. அது பண்ணும்போது நமக்கு ஒன்றும் ஆகிறதில்லை. அதுதான் ஹை மேக்னெட்டிக். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய டூம் இருக்குது, அந்த டூமுக்குள்ளே நம்மளை படுக்க வச்சுள்ள கொண்டு போவாங்க. அப்போ உள்ளே அந்த ரவுண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம எந்த பகுதியை நம்ம ஸ்கேன் பண்ணணுமோ அந்த பகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் மெரிடியனாலோ காந்தத்தாலோ நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது நம்ம மன பிராந்தி தானுடைய, யாராவது சொன்னால் நம்பாதீங்க. ரெண்டாவது, இப்போ இன்றைக்கி காலையில் யூடியூப்பில் பார்த்தேன், மோதிரம் போகிறதுனால சுகர் வர்றதில்லைன்னு சொல்லி ஒரு ஆடு வந்துட்டுருக்கு. 399 ருபீஸ்னு போட்டு 399 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு பார்த்தாரு. அதில் இப்படி திரும்புகிற இடத்துல 2 பாயிண்டில் மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்னால நம்மளை சுகர் இறங்க போகிறதில்ல, ஏற போகிறதில்ல. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, ஒருத்தன் 399க்கு வாங்கினான்னா லட்சம் மக்கள் 399 வாங்கும்போது விற்கிறவன் என்ன ஆவான்னு பார்த்துங்க. ஸோ இட் இஸ் அ ராங் பிலீஃப் தட் மேக்னெட் has got a special effect. No such special effect. அதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.